इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रीगुरुभ्यो नमः. 43வது श्लोकम्. अहं नापत्रासक्षुभित हृदयोऽस्मि क्षितिसुते कथं श्रीरेवं मय्यनुभवति लोलत्वमयते वृणीष्वैव त्वं मां यदि नवरसज्ञेस्त्यभिरुचिः दुरात्मन् वागेशा ननु तव विनाशोदयवती. இந்த ஸ்லோகத்திலையும் ராவணன் தான் யார் அப்படிங்கறத சீதைக்கு தெரிவிக்கிறான். அவன் எந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தி தன்னை உயர்வா சொல்லின்றானோ அந்த சொற்களையே மறுபடியும் சில மாற்றங்கள் செய்து அவன் உயர்வான கருத்துக்களை எதை தெரிவிச்சானோ அதை மாறாக விபரீதமாக தாழ்வான கருத்துகள் வரும்படி சீதை செய்தார். இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதகம் அகம் ந ஆபத்ராச க்ஷுபித ஹிருதயः அஸ்மி க்ஷிதிசுதே கதம் ஸ்ரீஹி ஏவம் மயி அனுபவதி லோலத்வம் அயதே கிரணீஷ்வ ஏவ த்வம் மாம் யதி நவரசஜ்ஞே அஸ்தி அபிருச்சிஹி துராத்மன் வாக் ஏஷா நனு தவ விநாசோதயவதி. என்ன சொல்றா, என்ன மாதிரியான ராவணன் விஷயங்களை சொல்றான், அதை எப்படி சீதை மறுக்கிறா அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். ஸ்லோகத்துல முதல் பாதத்திலேயே க்ஷிதி சுதே அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. க்ஷிதி சுதேன்னு என்ன அர்த்தம்? பூமி புத்ரி, ஹே பூமி புத்திரியே சீதையே, அகம் நான் எப்பேற்பட்டவன் தெரியுமோ? ஆபத்ராச க்ஷுபித ஹிருதயः ந அஸ்மி, நான் இப்படிப்பட்டவன் அல்ல. எப்படிப்பட்டவன் அல்ல? ஆபத், ஆபத்துனா நமக்கு தெரியும், ஒரு இடைஞ்சல். திராசக அப்படின்னா பயம். க்ஷுபிதஹான கலங்கிய, ஹிருதயஹ இதயத்தை உடையவன். ஆபத்தினால் பயந்து இதயம் கலங்கியவனாக ந அஸ்மி, அஸ்மின்னு சொன்னா இருக்கிறேன், ந அஸ்மின்னா இருக்கவில்லை, நான் இப்படிப்பட்டவனாக இல்லை. அதாவது நான் ஒரு கோழையாக இருக்கவில்லை, மாறாக நல்ல ஒரு இதயத்தை, அதாவது எல்லாவற்றையும் தாங்கக்கூடியதான ஒரு இதயத்தை கொண்ட மாவீரன், இப்படியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ராவணன் சொல்றான். கதம் ஸ்ரீஹி ஏவம் மயி அனுபவதி லோலத்வம் அயதே. இது ஒரு கேள்வியா கேட்கிறான். இப்பேற்பட்ட மாவீரன் நான், மயி என் இடத்தில், ஸ்ரீஹி செல்வமானது, லோலத்துவம், இங்க லோலத்துவம்னு சொன்னா ஒரு சந்தோஷம். இந்த லக்ஷ்மியானவள் என் இடத்திலே இப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவதி, அனுபவிக்கும் பொழுது, கதம் எவ்வாறு, அயதே கச்சதி, தாத்பரியம் என்ன அப்படின்னு சொன்னா, என் இடத்துல இப்பேற்பட்ட ஒரு வீரனான என் இடத்துல இந்த ஸ்ரீஹி ஆனவள், அது ராஜ்யலட்சுமியா இருந்தாலும் சரி, செல்வம்னு வச்சிருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் என் இடத்துல ஒரு ஆசையை கொண்டு இருக்கும் பொழுது, மஜி லோலத்துவம் சந்தோஷத்தை கொண்டு இருப்பதனால் ஒரு ஆசை ராவணன் இடத்துல. இந்த செல்வத்துக்கு, செல்வம் ஒரு நல்ல ஒரு சத்பாத்திர இடத்துலதான் இருக்கும். இப்போ அவன் தன்னை சத்பாத்திரம்னு சொல்லிக்கிறான், ஒரு மாவீரன்னு சொல்லிக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இந்த ராஜ்யலட்சுமியோ அல்லது செல்வமோ கதம் எவ்வாறு மயி சந்தோஷே அனுபவதி சதி,
என்னிடத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது அயதே கச்சதி, கதம் அயதே, எப்படி செல்லும் அப்படின்னு கேள்வி. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னிடமிருந்து செல்வம் எப்பொழுதும் விடை பெறாது, என்னிடத்திலேயே இருக்கும், என்னிடத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு செல்வம் தான் நான். இப்படி இருக்கக்கூடிய மாம் என்னை, துவம் நீ, சீதையே நீ, எதி ஒருவேளை நவரசஜ்ஞே அஸ்தி அபிருச்சி. நவஹா அப்படின்னா புதுசு, ரசஜ்ஞா அப்படின்னு சொன்னா விவிதமான ரசங்களை அறிந்தவன். இங்க சொல்லக்கூடியது இந்த சாகித்ய சாஸ்திரத்தை வரக்கூடியதான ரசங்கள். சாந்தஹா, தீரஹா இப்படிலாம் சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரியான ரசங்கள். இந்த ரசங்களை அறிந்தவனிடத்தில் எதி அஸ்தி அபிருச்சி, ஒருவேளை உனக்கு விருப்பம் இருக்குமே ஆனால், நன்கு ரசங்களை அறிந்த என்னிடத்தில் உனக்கு விருப்பம் இருக்குமே ஆனால், மாம் விருணீஸ்வ, என்னை வரிப்பாயாக, கணவனாக வரிப்பாயாகன்னு நம்ம இங்க எடுத்துக்கணும். முதல் 3 பாதங்கள்ல ராவணன் தன்னை பத்தி உயர்வாகவும், இப்பேற்பட்ட உயர்வுகளை கொண்ட என்னிடத்தில் என்னை நீ வரிப்பாயாக அப்படின்னு கேட்டுண்டான் இல்லையா. இத கேட்ட உடனே சீதை பதில் சொல்றா 4வது பாதத்துல, துராத்மன், கெட்ட எண்ணம் கொண்டவனே, துராத்மன் வாக்கு ஏஷா, நீ சொன்ன இந்த சொல்லானது, தவ உனக்கு, வினாசோதயவதீனனும், உன்னுடைய சொற்கள் எதை பிரயோஜனமாக கொண்டிருக்கின்றது என்றால் வினாசத்தை மட்டுமே கொண்டிருக்கிறது, பிரயோஜனமாக. உதயவத்தின்னா பலம், பலவத்தின்னு அர்த்தம். உன்னுடைய சொற்கள், வாக்கு ஸ்திரீலிங்கமா இருக்கவே உதயவத்தின்னு ஸ்திரீலிங்கத்தை முடிச்சிருக்கார். தவ ஏஷா வாக், உன்னுடைய இந்த சொல்லானது, வினாச உதயவதி, வினாசத்தை பலமாக கொண்டிருக்கக்கூடியது. நனுன்னா அல்லவா, நிச்சயார்த்தம், கண்டிப்பாக உன்னுடைய சொற்கள் எதை பிரயோஜனமாக கொண்டிருக்கின்றன சொற்கள், வினாசத்தை, உன்னுடைய நாசத்தை. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் ஏதாவது ஒரு பிரயோஜனத்தை கொண்டிருந்துதான் ஆகணும். இல்லைன்னு சொன்னா அந்த சொற்கள் வியர்த்தம் ஆயிடும் இல்லையா. அப்ப இவனுடைய சொற்கள் இப்படி தன்னை பத்தி உயர்வாகவோ தன்னை என்ன வரிக்கும்படியோ கேட்டுக்கிறான் இல்லையா. இந்த சொற்களுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா வினாசந்தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய மேலோட்டமான அர்த்தம். இதனுடைய கூடார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, ஏஷா தவ வாக் வினா விகத நகாரா சதி ஷஸ்ய உதயவதி அப்படின்னு என்ன அர்த்தம்? வினாச உதயவதி அப்படின்னு பதம் இருக்கு இல்லையா. இதை நம்ம இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்காக இப்படி பிரிச்சுக்கணும். வினா ஷ உதயவதி. வினான்னு சொன்ன அர்த்தம் விகதா நகாரா, ந என்கின்ற எழுத்து இல்லாமலும் அதனுடைய இடத்துல ஷா என்கின்ற எழுத்தானது உற்பத்தி அதாவது உத்பவம் ஆகிறதாகவும் வச்சுக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நகாரத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல ஷகாரத்தை நம்ம சேர்க்கணும்னு அர்த்தம். இதுதான் வினா, வினா ஷ உதயவதி, வினாசோதயவதி. இப்ப அப்படி வச்சா இந்த பதங்கள்லாம் எப்படி மாறுறது பார்ப்போம். அகம் சாபத்ராச க்ஷுபித ஹிருதயோஸ்மி. முன்னாடி இதே இடத்துல இந்த முதல் பாதத்துல என்ன பதம் இருந்தது அப்படின்னு சொன்னா, ஆபத்ராச க்ஷுபித ஹிருதயோஸ்மி அப்படின்னு இருந்தது. இந்த இடத்துல நாவை எடுத்துட்டு ஷாவை வச்சா என்ன ஆயிடும்? சாபத்ராச க்ஷுபிதவதி. க்ஷுபிதவான் நாஸ்மின்னு அங்க சொன்னா இல்லையா. அகம் சாபத்ராச க்ஷுபித ஹிருதயோஸ்மி முதல் பாதத்துல இருக்கக்கூடிய ஒரு பதம், அதை மாத்தியாச்சு. அடுத்தது 2வது பாதத்துல கதம் ஸ்ரீரேவ, 2வது பாதத்துல இந்த நகாரத்தோடு சேர்ந்து சொல்லும்போது எப்படி இருந்தது? மை அனுபவத்தின்னு இருந்தது இல்லையா. அந்த அனுபவத்தில
நகாரத்தினுடைய ஸ்தானத்துல ஷகாரத்தை சேர்த்தா என்ன ஆடும்? மயி அசுபவதி அப்படின்னு ஒரு பதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் 3வது பாதத்துல விரணீஸ்வைவ துவம் மாம் எதி நவரசஜ்ஞே அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல அந்த பதத்தை நகாரத்தை நம்ம எடுத்துட்டு சொன்னோம்னா ஷவரசஜ்ஞே அப்படின்னு ஒரு பதம் கிடைக்கும். இப்படி இந்த பதங்கள்லாம் சொல்லியாச்சு இல்லையா? இந்த பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்தா என்ன கிடைக்கும்? கண்டிப்பா நமக்கு தெரியும், விபரீதமான அர்த்தம் தான் கிடைக்கும். அந்த விபரீத அர்த்தம் என்னது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த முதல் பாதத்துல இருக்கக்கூடிய பதம் என்னது அப்படின்னு சொன்னா சாபத்ராச க்ஷுபித ஹிருதயா அப்படின்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாபத்தினால் பயம் ஏற்பட்டிருக்கு, திராசகா, அதனால கலங்கி போயிருக்கான். க்ஷுபிதா அப்படின்னா கலங்கப்பட்டவன், அப்பேற்பட்ட இதயத்தை கொண்டவன். யாரிடமிருந்தோ அவனுக்கு சாபம் கிடைச்சிருக்கு, அந்த சாபத்தினால ஒரு பீதி ஏற்பட்டிருக்கு, பீதியினால கலங்கிய ஹிருதயத்தை கொண்டவனாக இருக்கிறேன் ஆகும் இப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். நமக்கு புராணத்துல தெரியும், நந்திகேஸ்வரர் கிட்ட ராவணனுக்கு சாபம் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி பல பேர்கிட்ட சாபம் கிடைச்சிருக்கு. ஏன் இப்போ கூட சீதை கூட நிறைய சாபத்தை கொடுத்துட்டே இருக்கா இல்லையா? இந்த சாபங்களால அவனுக்கு வெளியில சொல்லலைன்னா கூட உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. அந்த பயத்தினால என்ன நடக்குமோன்னு ஒரு களங்கமும் இருக்கு ஹிருதயத்துல. அப்பேற்பட்டவனாக நான் இருக்கிறேன். சாபத்ராச க்ஷுபித ஹிருதயா அஸ்மி. முதல் பாதத்துல இருக்கக்கூடிய ஒரு பதத்துக்கு நாம அர்த்தம் சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் ரெண்டாவது பாதத்துல மயி அனுபவத்தின்னு முன்னாடி இருந்தது, அதுல அசுபவதி. என்ன அர்த்தம் வருது இந்த இடத்துல மாத்தினா அப்படின்னு கேட்டா, நான் ஒரு அசுபவானா இருக்கேன், அதாவது மங்களம் பொருந்தியவன் அல்ல, நன்மைகளை கொண்டவன் அல்ல. இப்படி இருக்கும் பொழுது கதம் எவ்வாறு ஸ்ரீஹி லோலத்துவம் அயதே, அதாவது மற்ற இடத்துல போகாம எப்படி இருப்பா? கண்டிப்பா என்னை விட்டு போயிடுவா. ஏன்னா நான் யாரு? அசுபவான். மங்களங்களை நிறைய நல்ல காரியங்களை செய்யல, அப்படி செய்யாத அசுபவானாக இருக்கக்கூடிய என்னிடத்துல கதம் ஸ்ரீஹி பவேத் லோலத்துவம் சாபிலாஷத்துவம் கதம் அயதே. அதாவது முன்னாடி சொல்லும் பொழுது சந்தோஷத்தை அனுபவிப்பால் ஸ்ரீஹின்னு இருந்தது, அல்லது கதம் லோலத்துவம்னா இங்க சஞ்சலத்துவம். இந்த லக்ஷ்மிக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொல்லுவா, செல்வமானது ஒரு இடத்துல தங்காது. என்னிடத்திலே சந்தோஷம் கொண்டிருப்பதனாலே இந்த ஸ்ரீயானவள் கதம் லோலத்துவம் சஞ்சலத்துவம், இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அப்படி இன்னொருத்தர போய் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வரும் லக்ஷ்மிக்கு முன்னாடி கேட்டான். ஆனா இந்த இடத்துல அசுபவதி மயி கதம் ஸ்ரீஹி லோலத்துவம் அயதே, இந்த லக்ஷ்மி ஆனவள் எப்படி என்னிடத்துல சந்தோஷத்துடன் இருப்பாள்? இருக்க மாட்டாள், என்னை விட்டு போயிடுவாள் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக 3வது பாதத்துல ரிணீஸ்வ ஏவம் துவம் மாம் எதி நவரசஜ்ஞே அஸ்தி அபிருச்சின்னு சொன்னான். இப்ப நம்ம அந்த இடத்துல ஷவரசஜ்ஞே அஸ்தி அபிருச்சி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் பாருங்க. குணபஹா ராட்சசகான்னு அர்த்தம். ஒருவேளை ராட்சசன் இடத்துல நீ விருப்பம் கொண்டிருப்பேயே ஆனால் என்னை நீ வரிப்பாயாக. கண்டிப்பாக யாரும் அந்த இடத்துல இன்னும் சொல்ல போனா மாம்சத்தை சாப்பிடுவோல்னு அர்த்தம். அந்த மாதிரியான ரசத்தை நீ விருப்பம் கொண்டிருப்பேயே ஆனால் நீ என்னை ஏற்று வரிப்பாயாக. விரணீஸ்வ, என்னை நீ வரிப்பாயாக அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சீதை அவளை வரிக்க மாட்டா. ஏன்னா ரசஜ்ஞான்னா எந்த மாதிரி சாத்விக ரசஜ்ஞா தானே நம்ம எடுத்துப்போம். இந்த ராட்சச கௌணப கிரவ்யாத் அப்படின்னு இருக்கு அமரத்துல. அந்த மாதிரியான ரசஜ்ஞால யாரும் விருப்பப்பட மாட்டான் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது எதி அப்படின்னு சொல்லும் பொழுதே அவனுக்கே தெரிகிறது இந்த மாதிரியான விருப்பம் ஏற்படாது சீதைக்கு. அப்படி இருக்கும் பொழுது எதி நவரசஜ்ஞான்னு சொன்னான், அதை ஷவரசஜ்ஞா மாத்தி ஷவரசஜ்ஞனா இருந்தால்
நீ என்னை வரிப்பாயாக அப்படின்னு சொன்னா இல்லையா, இது நடக்காத விஷயம்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி ராவணன் தன்னை பத்தி சொன்ன விஷயங்களை எந்த பதங்களை வச்சு சொன்னானோ அதே பதங்களே ஒரு எழுத்து எடுத்து, இது அதிருத்தாட்சரன் பேரு, நகாரத்தை எடுத்துட்டு அதனுடைய இடத்துல ஷகாரத்தை சேர்த்து அவனுடைய நிலையை புரிய வைக்கும்படி அவனுடைய தாத்பரியம் என்னவோ அதுக்கு விபரீதமான தாத்பரியத்தை சீதா அவனுக்கு சொல்லி வச்சிருக்க. அடுத்த ஸ்லோகம். நஜாத்வா பத்பீர்மே தசரத குமாராத் க்ஷிதிசுதே நராஷா சர்வே மய்யபிரதி ஜுஷோத்யந்த சுஹுர்தஹ அனஷ்ட ஸ்ரீர்மத்வத்க இஹ நயதோ சேஷ விபதாஹ கலத்வத்வக்த்ரே யத் பிரலபன மனன்யாஸ்பதமிதம். இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா ந ஜாது ஆபத் பீஹி மே தசரத குமாராத் க்ஷிதிசுதே நராஷாஹ சர்வே மயி அபிரதி ஜுஷஹ அத்யந்த சுஹுர்தஹ அனஷ்ட ஸ்ரீஹி மத்வத் கஹ இஹ நயதஹ அபேத விபதாஹ கல த்வத்வக்த்ரே யத் பிரலபனம் அனன்யாஸ்பதமிதம். இப்படின்னு பதச்சேதா. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான் ராவணன் அப்படின்னு கேட்டா, முதல் பாதத்திலேயே கடைசியில ஒரு பதம் இருக்கு, க்ஷிதி சுதே. போன ஸ்லோகம் மாதிரி எங்கேயும் சம்போதன பிரதமா. க்ஷிதி சுதே பூமி புத்திரியே, எனக்கு தசரத குமாராத், தசரதஸ்ய குமாரா தசரத குமாரா தஸ்மாத் தசரத குமாராத், தசரதருடைய புத்திரனாகிய ராமனிடமிருந்து, ஜாது நித்தியம் எப்பொழுதும், ந ஆபத்து எனக்கு ராமனிடமிருந்து எப்பொழுதும் ஒரு ஆபத்து இருந்ததில்லை, பீஹி பயம் இருந்ததில்லை, மே எனக்கு ராவணனுக்கு, தசரத குமாராத்து ந இல்லை எது இல்லை, ஜாது எப்பொழுதும், ஆபத்து பீஹி ஆபத்தோ அல்லது ஆபத்தினால் வரக்கூடிய அந்த பயமோ இரண்டும் இருந்ததில்லை. நான் அப்பேற்பட்ட வீரன் அர்த்தம். அது மட்டும் இல்லை, ஏன் இவனுக்கு இவ்வளவு ஒரு தைரியம் வருது, ராமன் கிட்ட இருந்து எனக்கு பயம் இல்லை அப்படின்னு. ராமன் ஒன்னும் சாதாரண ஆள் இல்லையே, கேள்விப்பட்டிருப்பான் தானே அப்படின்னு கேட்டா அதுக்கு அடுத்த வரையில பதில் வருது நமக்கு. நராஷாகா சர்வே, நராஷாகா அப்படின்னா நரமாம்சத்தை உண்ணுகின்ற அசுரர்கள் அர்த்தம். நராஷாகா சர்வே எல்லாரும், எல்லா ராட்சசர்களும், மயி என் இடத்தில், அபிரதி ஜுஷஹா ஆசையோடு சேவை செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள். எப்பேற்பட்டவர்கள் அவர்கள், அத்யந்த சுஹுர்தஹா எனக்கு தேவையா என்னுடைய நன்மையை மாத்திரம் மிகவும் விரும்புகின்ற, சுஹுர்தஹா நல்லோர்கள் நண்பர்கள், அத்யந்த சுஹுர்தஹா நராஷாஹா சர்வே நல்லோர்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும், இந்த ராட்சசர்கள் என்னிடத்தில மிகவும் பிரீதியை சேவிக்கிறார்கள். இதுதான் அவனுடைய பலம் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கான். இவர்கள் எல்லாம் என்னை ரொம்ப விரும்புகிறார்கள், இவர்கள் எனக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இதனாலதான் அவனுக்கு ஒரு தைரியமும் வருது. என்னன்னு, ராவனிடமிருந்து எனக்கு எந்த விதமான பயமோ அல்லது ஆபத்தோ இல்லை. அது மட்டும் இல்லை, என்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, ராஜ்யலட்சுமி இருக்கு. அனஷ்ட ஸ்ரீஹி, அனஷ்டா ஸ்ரீஹி யஸ்மின், யாரிடத்தில் லக்ஷ்மியானது குறையில்லாமல் இருக்கிறதோ அவன், நான் அப்பேற்பட்ட நான். மத்வத்து என்னை போல, கஹா இஹ இந்த இடத்தில், நயதஹா அபேத விபதாஹா, நயதஹா நயஹான்னு சொன்னா நீதி தர்ம, இந்த தர்மத்திலிருந்து விலகாததுனால அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறான். தர்மத்திலிருந்து விலகாததால, நீதியிலிருந்து விலகாததால, அதனால எனக்கு என்ன ஏற்பட்டிருக்கு, அபேத விபத். இந்த இடத்துல அபேத விபதாகான்னு படிச்சிருக்கோம், ஆனா அந்த இடத்துல அபேத விபத்துன்னு படிக்கும். படிச்சுட்டு அந்த இடத்துல ஆஹ அப்படின்னு தனியா பிரிச்சுக்கணும் ஒரு பதத்தை. ஏன்னா இது ஒரு விசேஷமான பிரயோகம்.
எப்படின்னு கேட்டா ஆஹ அப்படின்னு ஒரு பதம் உண்டு. இந்த பதம் எதுக்குன்னு சொன்னா ஒரு ஆச்சரியத்துல ஒரு கோபத்துல சொல்லக்கூடியதான ஆஹ் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி அர்த்தத்துல இங்க இருக்கு ஆஹ. அதையும் சேர்த்து எழுதியிருக்க இந்த கவி. நம்ம ஒரு ஒரு க்ஷணம் கொஞ்சம் ஏமாந்துட்டோம் சொன்னா அந்த ஆச்சரியங்கள்லாம் அனுபவிக்க முடியாத போயிடும். பதச்சேதம் பண்ணும் பொழுது நானும் அபேத விஷதாகம் தானே படிச்சேன், கவனிக்கல. இப்ப கவனிக்கும் பொழுது தெரிகிறது இந்த இடத்துல அபேத விபத் ஆஹ அப்படிங்கிற தனிப்பதம். அது அதுல இருந்து ஆரம்பிச்சு சீதையுடைய பதில் அப்படி நம்ம நல்லா மனசை வாங்கிக்கணும். இப்போ இந்த ராவணன் என்ன சொல்றான், நாம் என்னிடம் செல்வம் குறையற்று இருக்கிறது, இக இந்த பூலோகத்துல மத்வத்து என்னை போல கஹா நயதா அபேத விபதா, தர்மத்தை அனுஷ்டிப்பதனாலையும் இந்த நீதியை பரிபாலனம் பண்றதுனாலையும் எல்லா ஆபத்துகளையும் தொலைத்திருக்கிறேன். எல்லாத்தையும் இப்ப அவன்கிட்ட எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. வஸ்துதா யாரு எதிலிருந்து பயப்படுறானோ அதுதான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருப்பான். அவனுக்கு இப்ப ஆபத்து வந்துருதுன்னு தெரிஞ்சு போயிடுது. கடந்த 4 ஸ்லோகங்களா பார்த்தா எனக்கு ஆபத்து இல்லை, எனக்கு பயம் இல்லை, எனக்கு ஆபத்து இல்லை இப்படி சொல்லிட்டே இருக்கான். ஏன்னா உண்மையில பயந்துட்டான்னு அர்த்தம். யாரு எதை சொல்லிட்டே இருக்கான மறுபடியும் மறுபடியும் இல்லைன்னு அது அவன் மனசுல பதிவாயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதைத்தான் சொல்லிட்டே இருக்கான். போன ஸ்லோகத்தையும் எனக்கு விபத்து இல்லை, பயம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்லோகத்தையும் அதான் சொல்லிட்டு இருக்கான். பதங்கள் மாறுறதை தவிர்த்து அவனுடைய தாற்பயம் மாறல. அதுக்கு காரணம் என்ன, கவி இத என்ன சொல்றார், அவன் பயந்தாச்சு. அவன் மனசுக்குள்ள ராமன் கிட்ட வரக்கூடிய ஆபத்து என்னன்னு தெரிஞ்சாச்சு. அதனால அவனுக்கு இந்த சுபிதா கலங்கியவனா இருக்கான். அதனால மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்கான். சீதையுடைய பதில் சொல்லும் பொழுது கூட நீ பிரலபனம் பண்ற, நீ பாஷணம் பண்றேன்னு சொல்லல, பிரலபனம் உலர்றேன்னு சொல்றா சீதை. ஏன்னா கேட்கறவாள்தான் தெரியும், பேசுறவா மறுபடியும் ஒரே விஷயத்த சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னு. கேட்கறவா அதை கவனிச்சானா தெரிஞ்சு போயிடும், இவன் வளர்றான், ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். சீதைக்கு தெரிகிறது. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லும் பொழுது உன்னுடைய பிரலபனம், பாஷணம்னு சொன்னாலும் பிரணப்பனம் சொன்னாலும் அந்த ஸ்லோகத்துல எந்த இடைஞ்சலும் வந்துட்டு போறது இல்லை. மினக்கட்டு பிரலபனம்னு போறது எதுக்காக, அவனுடைய நிலை அப்படி இருக்குன்னு தெரிவிக்கிறதுக்காக கவி பண்ற ஒரு சாமர்த்தியமான வேலை இது. இப்படி நயதா அபேத விபதாக, தர்மத்தை நான் அனுஷ்டிப்பதனால எல்லா ஆபத்தைகளும் தொலைத்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு தன்னை பத்தி சொல்லிக்கிறான். சீதை அப்படின்னு அதுக்கு ஆரம்பிக்கிற ஒரு கோபத்தோடையோ ஒரு ஆச்சரியத்திலேயோ சொல்லக்கூடிய ஒரு பதம் இது. என்ன சொல்றான், கல துஷ்டனே துவத்வக்த்ரே எத் பிரலபனம். பாருங்க, இப்பதான் சொன்னேன் எத் பிரலபனம், பாஷணம். பாஷணம்னு சொல்றது இல்லை, சொல்லாமே எத் பாஷணம் சொன்னா ஸ்லோகத்துல எந்த ஒரு சந்தஸ் பேதமும் வந்துட போறது இல்லை, ஸ்லோகத்துக்கு சந்தஸ் பங்கம் வரவே போறது இல்லை. ஆனா மெனக்கட்டு கவி இந்த பதத்தை போறது தாற்பயம் என்ன, அவனுடைய நிலை என்னன்னு அப்படிங்கறது சீதையின் வாயிலாக நமக்கு தெரிவிக்கிறார். இதுதான் கவியுடைய சாமர்த்தியம். எந்த இடத்துல எந்த பதம் பிரயோகம் பண்ணினால் அங்க இருக்கக்கூடியதான நிலை நமக்கு தெரிய வரும் அப்படிங்கறத ரொம்ப சரியா புரிஞ்சுட்டு இந்த கவி எழுதுறார். வக்திரே, உன்னுடைய இந்த முகத்துல வரக்கூடியதான பிரலபனம் இருக்கே, இது அனன்யாஸ்பதம் இதம் அப்படின்னு அர்த்தம். வேற ஒருத்தன் வாழ் இதெல்லாம் வரவே வராது. ஏன்னா ராமரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவன் நீ ஒருத்தன் தான், உன் வாயில மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சொற்கள்லாம் வரும். அனன்ய ஆஸ்பதம், அனன்ய அப்படின்னு அர்த்தம் மற்றவர்கள் இடத்துல இல்லாத ஒரு செய்கை நீ செய்திருக்க அப்படின்னு சீதை சொல்றா. இதுவும் ஒரு விதத்துல தூஷணம் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை ஒருத்தன் மட்டும் ஏத்துக்க மாட்டான்னு சொன்னா அவன் கண்டிப்பா துஷ்டனா தான் இருப்பான். அப்படி நீ இருக்கேங்கிறத காமிக்கிறதுக்காக தான் சம்போதனத்தை கூப்பிடும் போது கல அப்படின்னு பதம். இப்போ இதனுடைய கூடார்த்தம் என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல கவி ரொம்ப சாமர்த்தியமா பண்ணிருக்க ஒரு வித்தியாசமான பிரயோக. எப்படின்னு பாருங்க, எத் பிரலபனம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு பதம் இருக்கு அனன்ய ஆஸ்பதமிதம் அப்படின்னு. ஆனா நீ பிளஸ் ஆஸ்பதம் ஞாஸ்பதம் அப்படின்னு படிக்கணும். இது சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு நம்ம படிக்கும் பொழுது இங்க என்ன சந்தி இருக்கு, என் சந்தின்னு இருக்கு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் ருச்சியா படிச்சுக்க முடியும். நீ பிளஸ் ஆ சேர்த்தா என்ன ஆயிடும், ஞா அப்படின்னு ஆயிடும் இல்லையா. சுதி உபாசியா, சுத்யுபாசியான்னு அங்க ஊ வருது இல்லையா, அந்த மாதிரி இங்க
நீ பிளஸ் ஆ ஞ அப்படின்னு ஆயிடும். ஆனா ஞாஸ்பதம் சேர்த்தா அனன்யாஸ்பதம் அப்படின்னு வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆன அப்படின்னா ந இல்லாமல். ஆனா நீ ஆஸ்பதம் நீங்கிற எழுத்துக்கு அங்கே ஸ்தானம், அதாவது நீங்கிற எழுத்து அங்க வர வேண்டும். நீனுடைய ஸ்தானத்துல நீ அப்படிங்கிற ஒரு எழுத்து வரணும் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி எப்படி முந்தின ஸ்லோகத்துல நாம நாங்கிற எழுத்தை எடுத்துட்டு ஷாங்கிற எழுத்தை சேர்த்துட்டோம் இல்லையா, அத போல இந்த இடத்துல நாங்கிற எழுத்தை எடுத்துட்டு நீங்கிற எழுத்தை நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்தா என்ன கிடைக்கும்? என்ன மாதிரியான பதங்கள் கிடைக்கும் பாருங்க. நஜாத்வாபீர்மே அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் இருக்கு, அந்த இடத்துல நீ வச்சு சொன்னா நிஜாத்வாபீர்மே. நிஜ நிஜ நிஜான்னு சேர்த்துக்கணும். அதாவது அந்த ஸ்லோகத்துல ந ஜாது அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நகாரத்துடைய ஸ்தானத்துல நீ வச்ச என்ன ஆயிடும்? நிஜாத்துன்னு ஆயிடும். அந்த தூ தனியா எடுத்துடணும். இப்ப பதம் எப்படி கிடைக்கும்? நிஜா தூ ஆபத்பீர்மே அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம படிக்கலாம், பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நராஷாஹா சர்வே அப்படின்னு ரெண்டாவது பாதத்துல இருக்கு. முதல் பதம் நராஷாஹா, அந்த இடத்துல நாவை எடுத்துட்டால் நிராஷாஹா சர்வே. இந்த நிராஷாகான்னு சொல்லும் பொழுது ஏதோ என்ன நமக்குன்னு சில அர்த்தம் புரிய வருது, சாமானியமா பாஷை தெரிஞ்சதுனால என்னங்கிறது நம்ம மேற்கொண்டு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அனஷ்டஸ்ரீஹின்னு இருக்கு, அந்த நாளை நம்ம எடுத்துட்டு நீ வச்சா அனிஷ்டஸ்ரீஹி. இதுவும் நமக்கு அந்த அனிஷ்டன்னு பதம் கேட்கும் பொழுதே என்னவோ வருதுன்னு தெரிஞ்சு போயிடுது. அதுக்கு அடுத்து நயதகான் இருக்கு, அந்த இடத்துல நான் எடுத்து நீ வச்ச நியதகா. இப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ராவணன் முதல்ல என்ன சொன்னா, எனக்கு நித்தியம் ராமனிடமிருந்து ஒரு ஆபத்தும் கிடையாது, ஒரு பீதியும் கிடையாதுன்னு சொன்னான். இப்போ என்ன அடுத்து? நிஜாஹா தூ ஆபத்பீ. நிஜான்னா தன் செயல்களால தனக்கு ஏற்பட்டதான ஒரு தன் சம்பந்தமான ஒரு பீதி. என்ன பீதி? தப்பு பண்ணிட்டான், தப்புல இருந்து விலகவும் இல்லை, அதுக்கு பிராயஷ்சித்தம் என்ன உண்டோ, சீதையே ராமனிடத்துல ஒப்படைச்சிட்டு சரணாகதி ஆறதுதான், அது பண்ணல. அதனால தனக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு. நிஜ ஆபத், ஆபத்துங்கிறது ஸ்ரீலிங்க சப்தமா இருக்கிறதுனால நிஜா ஆபத். பீஹி மே, என்னுடைய ஆபத்தின் வசமாக எனக்கு பயம் ஏற்படுறது. யாருக்கிட்ட இருந்து இதெல்லாம் ஏற்படுறது? தசரத குமாராத், தசரதனுடைய புத்தனாகிய ராமனிடம் இருந்து எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து இருக்கே, மரணம்ங்கிற ஒரு ஆபத்து, அதனால எனக்கு பீஹி பயம் ஏற்படுகிறது அப்படின்னு அர்த்தம் வந்துடுது. முன்னாடி என்ன சொன்னா, இந்த ராட்சசர்கள்லாம் என் இடத்துல ரொம்ப பிரீத்தியோடு இருக்கா அப்படின்னு சொன்னா இல்லையா. இப்ப என்ன அடுத்து? நிராஷாஹா சர்வே, எல்லா ராட்சசர்களும் அத்தியந்த சுஹൃதா, என்னுடைய நண்பர்களும் என்னுடைய நலனை விரும்புபவர்களும் இப்ப என்ன ஆயிட்டா? நிராஷாஹா சர்வே, எல்லாரும் ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கலாம். நிராஷாஹா ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த அத்தியந்தம் சுஹൃதகான் தானே சொன்ன. இந்த ராவணனுடைய நண்பர்கள் ராவணனுடைய இறப்பை ஏற்றுக்கொள்வார்களா? ஐயோ இப்படி ஆயிடுத்தே, நாம நினைச்சோமே இவர் நம்ம குலத்துல ஒரு பெரிய ராஜா வருவார், நம்மளை எப்பொழுதும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்னு நினைச்சிருந்தா இல்லையா. அந்த அந்த ஒரு ஆசையெல்லாம் போயிடுச்சு. இவருக்கு ஒரு மரணம் வரப்போறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னதான் நண்பர்களாக இருந்தாலும் இந்த ராவணனுக்கு ஒரு கெடுதல் வரும் பொழுது அவங்க கண்டிச்சிருக்கணும், ஆனா அதை பண்ணல. ஆனா அவங்க அங்க ராட்சசர்களா இருந்தாலும் நண்பர்கள், அதனால ராவனுடைய ஒரு அழிவை அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் அவங்க நிராஷாகா சர்வே. இந்த ராட்சசர்கள்லாம் எப்படி இருக்கான்னா, மயி நிராஷாகா சர்வே, என் இடத்துல எல்லாரும் ஏமாற்றத்துடன் காணப்படுகிறார்கள். ஐயோ இந்த ராவணன் வீழ்ச்சி அடைய போகிறானே, நாசமாக போகிறானேன்னு நிராச உடையவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது மூணாவது பாதத்திலே அனஷ்டஸ்ரீஹி. அனஷ்டஸ்ரீஹின்னு முதல்ல தன்னை சொல்லிட்டான். என் இடத்துல செல்வமானது எப்பொழுதும் குறைவில்லாமல் இருக்கிறது. ஆனா இப்போ நாங்கிறது நீயா மாத்தியாச்சு, அனிஷ்டஸ்ரீஹி.
என் இடத்துல இருக்கக்கூடியதான அந்த ஸ்ரீஹி ராஜலட்சுமி இப்ப எப்படி இருக்கா, அனிஷ்டாயா இருக்கா. இவன் இடத்துல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எந்த வீரன் நல்ல ஒழுக்கங்களோடு இருக்கானோ, நல்ல மார்க்கத்துல போறானோ, நியாயமான மார்க்கத்துல அவனிடம் தானே செல்வம் இருக்கும்னு ஆசைப்படுவா. இவனோ இப்ப நிறைய தவறுகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதனால இவனிடத்துல அனிஷ்டையோடு இருக்கிறாள் ஸ்ரீ அப்படின்னு தன்னை விட்டு விலக போறான்னு தெரிஞ்சு போச்சு. அனிஷ்ட ஸ்ரீஹி, இப்பேற்பட்ட செல்வம் விரும்பாத என்னை போல ஒரு மோசமான ஆள் யாராவது உண்டா? மத்வத்கா யாருக்கானா? யாரும் இல்லை, நான் தான் மோசமான ஆள்னு அர்த்தம். தன்னை தானே சொல்லிக்கிறான். நயதஹா அப்படின்னு சொன்னா நியதஹான்னு மாத்திக்கணும். நகாரத்தை நிகார் நீ அப்படின்னா மாத்திக்கணும். அப்படி மாத்திருந்தா என்ன எடுத்து நியதஹா. நியதஹான நித்தியம், நித்தியமும் என் இடத்துல லக்ஷ்மி இருக்கிறது விருப்பப்படல, ஆபத்தோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதாவது அபேதாக அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல உபேதான்னு வச்சுக்கணும். அதாவது எப்பொழுதும் என் இடத்துல ஆபத்து இருந்துட்டே இருக்கு. நியத உபேதா அப்படின்னு அர்த்தம். நித்தியமும் இந்த க்ஷணம் இருக்கா, அடுத்த க்ஷணம் ஆபத்து போயிடுத்துங்கிறது இல்லை. எப்போ ஆபத்து போகும்? சரணாகதி பண்ணா மட்டும்தான். ஆனா அந்த பண்ணாததுனால ஒவ்வொரு க்ஷணமும் இவனுக்கு என்ன இருக்கு? ஆபத்து இருந்துட்டே இருக்கு. நியத உபேத ஆபத். நித்தியமாக என் இடத்துல இந்த ஆபத்தானது குடிக்கொண்டிருக்கு. இப்படியாக ராவணன் சொன்ன அந்த பதங்களை உபயோகிச்சு சீதை அவனுக்கு உபதேசம் பண்றவன், நல்லதை சொல்ற மாதிரி, அதே சமயத்துல அவனை நிந்தனையும் பண்ற மாதிரி ரொம்ப சாமர்த்தியமா இந்த ஸ்லோகத்தை கவி அமைச்சிருக்கார். மேற்கொண்ட ஸ்லோகங்களை வருங்காலத்துல நம்ம பார்க்கலாம்.